வணக்கம். ஜெய்ஹிந்த். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல ஒரு வலிமையான கூட்டணிய உருவாக்கணுங்கிற முயற்சியில ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க வெற்றியும் கிடைச்சிச்சு. அமித்ஷா அவர்கள் வந்து எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவோட ஒரு கூட்டணி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்ற சூறாவளி சுற்றுப்பயணம், பிஜேபியும், ஏடிஎம்கேவும் சேர்ந்து பல கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டது. கூட்டமும் நல்ல கூட்டம் கூடிச்சு. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அந்த மாரி இருக்கிறப்ப சில பல விஷயங்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியா வெளிய ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாமகலேருந்து ஆரம்பிப்போம். பாமக எப்பவுமே ஒரு பிஜேபியோட ஒரு அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. பட் இப்போ பாமகக்கு வந்து அவங்க உள்கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அன்புமணி அவர்களா? ராமதாஸ் அவர்களா? அன்புமணி பாமகவா? ராமதாஸ் பாமகவான்னு ஆயிட்டு, அவர்கள் எப்போது கட்சி சேரப்போது? அவங்க யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? எங்க போறாங்க? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா பாமகங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுல வாக்குகள் இருக்கு. அவங்க கண்டிப்பா அவங்களால ஒரு 5, 6% வாக்குகள் எடுக்க முடியும். நார்த்ல கண்டிப்பா அவங்களால 30, 40 தொகுதிகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா பாமகவோட நிலைமை எப்படி ஆகப்போகுது? பாமக எந்த கட்சி கூட்டணி போறான்னு தெரியல. இது கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அடி. 2வது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ். ஓபிஎஸ்ஸ பத்தி நம்ம ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இல்லன்னா செக் பண்ணி பாருங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள்லாம் ஓபிஎஸ் அவர்கள விரட்டி விட்டதுக்கு காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லாம சொல்லியிருப்பேன். பட் அதுதான் உண்மை. 2 பேருமே ஒரு முக்குலத்தோர் சமூகத்த சேர்ந்தவங்கிற பட்சத்தில 2 பேருமே ஒரு 2 லிட்டர் எமர்ஜ் ஆக முடியாது. 1 லிட்டர் தான் எமர்ஜ் ஆக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த மாரி நான் மெசேஜ் போட்டிருந்தேன், கால் பண்ணியிருந்தேன். மோடி அவர்கள சந்திக்க டைம் கேட்டிருந்தேன். மோடி அவர்கள ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண டைம் கேட்டிருந்தேன். ஆனா அவர் எங்கள கண்டுக்கவே இல்ல, மதிக்கவே இல்ல. அவர் வெளிப்படையா சொன்னாரு. நீங்க என் தன்மானத்த நீங்க அவமானப்படுத்திட்டீங்க அப்படிங்கிற மாரி தன்மானம் அவமானப்படுத்திட்டீங்கன்னா சொல்லி தான் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியேறினாரு. ஓபிஎஸ் அவர்கள் எத்தன இடர்பாடுகள் வந்தாலும் அமைதியா இருந்தாலும் பிஜேபி கூட்டணிலாம் இருந்தாரு. கடந்த பல வருடங்களா பிஜேபி கூட்டணிலாம் இருந்தாரு. கண்டிப்பா அவர பிஜேபிக்கு நம்பி வந்தார் ஓபிஎஸ். அவர வந்து கைவிட்டுருக்க கூடாது. பட் அவர அவமானப்படுத்துனால வேற வழி இல்லாம ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிய விட்டு வெளியேறுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிரச்சனை பிஜேபிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் நான் வெளியேறுறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. டிசம்பர் மாதம் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவர் முக்கியமா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரோகத்தின் கூடாரமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடோட தேசிய ஜனநாயக கட்சி மாறிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, அவரோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டலைய மீட்டெடுக்கணும். அதற்கு நம்ம அந்த கட்சிய நம்ம பிடிக்கணும். திரும்பி நம்ம தொண்டர்கள ஒன்று சேர்க்கணும். அதுக்கு தடையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எடப்பாடி. எடப்பாடியோட எதிரிகள் தான் டிடிவியும், ஓபிஎஸும். ஓபிஎஸ், டிடிவியோட எதிரி தான் எடப்பாடி அவர்களும். இதில எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட பிளான் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து கண்டிப்பா தனியா இருந்தா தோத்து போயிருவோம். ஏன்னா டிஎம்கே வலிமையா இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியா இருக்காங்க. பவர யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம ஏடிஎம்கேவோட கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு ஆ கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள தான் முதலமைச்சர் ஆக்குவோங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால இப்ப என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு வேளை டிஎம்கே நமக்கு ஆட்சியிலேருந்து அகற்றணும்னா, கண்டிப்பா பிஜேபியும் வளரும். அவங்களும் கூட்டணி ஆட்சியும் பிடிக்கலாம். அப்படிங்கிற முதல்ல பிஜேபி அவங்க தனிப்பட்ட கட்சிக்கு என்ன சாதகமோ அத நெனச்சு போயிட்டுருக்காங்க. பட் அவங்கள நம்பி வந்த டிடிவிக்கோ, ஓபிஎஸ்க்கோ எதுவுமே பண்ணல. அதுதான் உண்மை. அவங்க உண்மையிலேயே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உண்மையிலேயே பாவம் தான். அவர்களும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப கடைசியில கட்சிய வச்சு வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எடப்பாடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவரு சேர்த்துக்க மாட்டாரு. அவரு இத தான் விரும்பியிருப்பாரோ என்னமோ! பிஜேபி கூட கூட்டணி வச்சா நம்ம இவங்கள விரட்டி விட்டுறலாம்னு நெனச்சாரோ என்னமோ! கண்டிப்பா இது சேராது. ஏன்னா இப்ப பிஜேபி வந்து சொல்றாங்க, கண்டிப்பா எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவாரு. நம்ம அதுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படி ஓபிஎஸ்ஸாலயோ இல்லன்னா டிடிவியாலோ சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இவங்களோட எதிரி. இவங்களுக்கு வந்து அந்த கட்சி தேவை அப்படிங்கிற பட்சத்தில கண்டிப்பா அப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஸோ, அதனாலேயே மிகுந்து இருக்கதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நாங்க கூட்டணிய விட்டு வெளியேறுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் கூட்டணி வெளியேற சொல்லல. ஆனா நாங்க முடிவு செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிய பலவீனம் அடைய செஞ்சுக்குன்னா கண்டிப்பா செஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவுல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஓட்டு பெர்சன்டேஜ் இருக்கு. கண்டிப்பா ஓபிஎஸும், டிடிவியும் இல்லாம ராமநாதபுரத்துலயும், தேனியிலயும் டஃப் குடுக்குறது கஷ்டம் தான். ஆ அ நயினா நாகேந்திரன் அவர்கள் இருந்தாலுமே, அவரால திருநெல்வேலியில செல்வாக்கா இருக்க முடியும். ஆனா ராமநாதபுரத்துலயும், தேனியிலயும் டிடிவியும், ஓபிஎஸும் இல்லாம செல்வாக்கா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். அதே மாரி தான் பாமக இல்லாம நார்த்ல கண்டிப்பா ஃபைட் குடுக்க முடியாது. இப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வலிமை இழந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டணிய அ பிளெண்ட் பண்ணி கண்டிப்பா பயமுறுத்துனாங்க டிஎம்கேக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பட் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, கூட்டணி அப்படியே சிதறுண்டு கிடக்குது. ஆ பிஜேபி கண்டிப்பா அவர்களோட நலனுக்காக தான் பார்த்தாங்களோ என்னமோ! கண்டிப்பா நம்ம கட்சிய வளர்க்கணும். நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற
எடப்பாடிய தலைவரா வச்சு நம்ம கூட்டணி ஆட்சிக்கு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் போட்டாங்களோ என்னமோ! பட் கண்டிப்பா இது ஒத்துப்போகாது. கண்டிப்பா. ஏன்னா எடப்பாடிய வந்து முதலமைச்சர்ன்னு டிடிவியோ, ஓபிஎஸோ சொல்ல முடியாது. அதுதான் இங்க நடந்திருக்கு. அவங்களும் அந்த கூட்டணிய விட்டு வெளியே இருந்திருக்காங்க. இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா அந்த கட்சிகள் எங்க போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு போவேன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரியலங்க. டிவிக்கே ஒரு புது கட்சி. அவங்க வந்து ஆட்சிய பிடிக்க முடியுமா? அவங்க ஓட் பெர்சன்டேஜ் என்னன்னு தெரியல. அவங்கள குறைச்சும் மதிப்பில்ல, கூடவும் சொல்லல. அவங்க வந்து 2% தான் எடுப்பாங்கன்னு சொல்லல, 20% தான் எடுப்பாங்கன்னு சொல்லல. பட் அவங்களுக்கு கீழ இவங்க ஒரு ப்ரூவ்ட் லீடர் போவாங்களா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் போவாங்களா? அப்படிங்கிற டவுட் இருக்கு. பட் போலாம். அரசியல்ல எதுனாலும் நடக்கலாம். அத பத்தி எதுவுமே இல்ல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக சைடு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவும் வெளிய வந்துட்டாங்க. எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை சீட் தரேன்னு சொன்னாரு. ஆனா தரல. அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளிய வந்துட்டாங்க. கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய அடி தான். தமிழ்நாடுல இருக்கிற பாஜக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு போயிருக்காங்க. கண்டிப்பா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அங்க சொன்னது எல்லாமே ஒத்துமையா இருக்கணும். கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நயினார் அவர்களுக்கு வந்தோனே கோஷ்டி பூசல் அதிகமா இருக்கு அப்படி தான் நானும் நெனைக்கிறேன். இது கண்டிப்பா கட்சியிலேயே தெரியுதுங்க. ஏன்னா, அண்ணாமலை இருந்தப்ப கூட ஒரு மாரி வேகமான வளர்ச்சி. சில பல என்ன சொல்றது? சில பல மனக்கசப்புகள் இருந்தாலுமே கட்சி வேகமா வளர்ந்துச்சு. பட் ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபம்பிள் ஆகுதோ! பிஜேபி அப்படிங்கிற மாரி தான் இருக்கு தமிழ்நாட்ல. எடப்பாடி அவர்கள் சந்தோஷப்படுவாரா? வருத்தப்படுவாரான்னு தெரியல. என்ன பொறுத்தமட்டும் அவர் சந்தோஷம் தான் படுவார்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா அவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சு கண்டிப்பா ஓபிஎஸும், டிடிஆர்களும் காலி பண்ணி விட்டாரு. ஏன்னா பிஜேபிக்கு தெரியாம இருக்காதுல்ல. கண்டிப்பா எடப்பாடி அவர்கள கூட்டணி வச்சா ஓபிஎஸ்ஸுக்கும், டிடிவிக்கும் தர்ம சங்கடத்த ஏற்படுத்தும்னு அவங்க ஏன் நெனைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு தான். பட் கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கஷ்டமான விஷயம் தான். திமுகவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவங்க எவ்வளோ தூரம் கூட்டணிகள் பிரியுதோ, கட்சிகள் பிரியுதோ அது வந்து கண்டிப்பா நல்லது தான். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு நம்பிக்கையா இருக்கு. அவங்க ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சா மட்டும் தான் திமுகவ வீழ்த்த முடியும். இல்லங்கிற பட்சத்தில மீண்டும் அவர்கள் இதே மாரி இன்னொரு 5 வருஷம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கும்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பேசியிருந்தது சரி அப்டின்னா, தயவுசெய்து இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசியது தப்பு அப்டின்னா தயவுசெய்து இந்த வீடியோ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எதா இருந்தாலும் ஏத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.